மந்திரம் 18. நமக்கு இந்த நட்சத்திரம் முக்கியம் இல்லை. நமக்கு அந்த அதிசக்தியோட குழந்தை தான் முக்கியம். அந்த குழந்தையோட சக்தி மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த உலகத்தையே நம்மளால் கைக்குள்ளே கொண்டு வர முடியும். அந்த சக்தி உள்ள குழந்தை சாதாரணமான குழந்தையே கிடையாது. அந்த குழந்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆபத்தானது. எப்படியாவது அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி அதை இங்கே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நானும் தீப்தியும் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போது உங்களோட வேலை என்னமோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லா சூனியக்காரங்களும் எழுந்து அவங்க வேலைகளை பார்க்க போனாங்க. தீப்தி, நீ நினைக்கிற மாதிரி கிருஷ்ணா அப்புறம் அவனோட குடும்பம் சாதாரணமானவங்களே கிடையாது. அந்த அதிசக்தி குழந்தை கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த விச் காட் மதர் சொன்னாங்க. இதை கேட்ட தீப்தி, ஆமாம், அந்த குழந்தை உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்க, புரியாமல் பேசாத தீப்தி, அவன் சாதாரணமான குழந்தையே கிடையாது. அவன் ஒரு தேவதை லோகத்தில் இருந்து காணாமல் போன ஒரு குழந்தை. நீயே நினச்சி பாரு, அந்த தியா இப்படி ஒரு சக்தியோடு இருந்திருப்பா. பூமியில் இருக்க ஒரு சாதாரணமான மனுஷங்களுக்கு எப்படி தேவதை பிறக்கும்? இது கண்டிப்பாக தேவதை லோகத்தில் இருக்க ராணியோட வேலையாக தான் இருக்கும். அந்த குழந்தைய நம்மக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக கிருஷ்ணாவோட குடும்பத்துக்கு அனுப்பி வச்சுருந்துருக்கலாம். அதே போல் அதிசக்தி உள்ள குழந்தைய காப்பாற்ற ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கும். ஆனால் கிருஷ்ணாவோட குடும்பத்தில் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா அப்புறம் அந்த குடும்பம் அங்கே இருக்க யாரையுமே எனக்கு பிடிக்காது. அந்த குடும்பத்தை மொத்தமாக எனக்கு அழிச்சே ஆகணும். என்னோட கெஸ் என்னன்னா, ஒருவேளை கிருஷ்ணாவுக்கு பிறந்த 2வது குழந்தை அதிசக்தியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் தேவதை லோகத்தில் 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு குழந்தை பிறக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்க சக்தி வாய்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் 50 வருஷத்துக்கு ஒருக்கா பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் மிகப்பெரிய சக்திகள் இருக்கும். அதில் ஒன்று தான் தியா. கண்டிப்பாக தியாவோட சக்தி மட்டும் இல்லாமல் அந்த அதிசக்தி குழந்தையோட சக்திகளும் நமக்கு கிடச்சிச்சின்னா இந்த பூமியே நமக்கு தான். சொல்லப்போனால் நம்ம என்றைக்குமே யாருக்கும் தலகுனியணும்னு அவசியம் இல்லை. மனிதர்கள் எல்லாரும் நமக்கு அடிமை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா மட்டும் என்ன, இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசவும் தீப்தி அதிர்ச்சியாக அவங்கள திரும்பி பார்த்தா. மறுபுறம் சஞ்சீவ் வந்த சந்தோஷத்தில் ராதா ஒரு விருந்தையே சமைச்சா. அவளோட சமையல் வாசம் என்னோட மூக்கை அப்படியே தொலைச்சிக்கிட்டு போச்சு. எப்படா சாப்பிட தருவேங்கிற மாதிரி நான் உட்கார்ந்துருந்தேன். உண்மையாகவே ராதா ரொம்பவே நல்லா சமைப்பா, நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். சஞ்சீவ் ரொம்பவே ஜாலியாக சாப்பிட ஆரம்பித்தான். குழந்தைங்க முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்த எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. இப்படியே நாங்கள் பேசி சிரித்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு அழகான பெண் வந்து நின்னாங்க. அவங்க வந்து நின்னதும் எங்கள் தோட்டத்தில் நின்ன மொட்டுக்கள் எல்லாம் பூவாக மலர்ந்தது. அதை நான் நோட்டீஸ் பண்ணினேன். அவங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அவங்க வாசலில் நின்று கதவை தட்டினாங்க. இதை பார்த்த தியா அவங்க பக்கத்தில் ஓடி போனான். அதுக்கப்புறமா, என்னாச்சுக்கா, உங்கள் வீடு வழி மாறி வந்துட்டீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஏரியா முழுக்கும் எனக்கு 10 படி. உங்களுக்கு எங்கே போகணும்னு இந்த தியா கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களை கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு பூமி சிரிச்சுக்கிட்டே, பாப்பா, இது கிருஷ்ணா உங்கள் வீடு தானே அப்படின்னு கேட்க, இதை கேட்ட தியா, உங்களுக்கு எப்படி எங்கள் அப்பா தெரியும்? ஓ, நீங்கள் தான் அன்னைக்கு எங்கள் அப்பாவை இடிச்சிடிச்சு விளையாண்டதா அப்படின்னு கேட்க, பூமி புரியாமல், என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க, நான் எங்கள் அப்பா கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், இப்போ பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதீங்கன்னு. அவர் தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனான். இதை கேட்ட பூமி புரியாமல் பார்த்தா. அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டு, குறும்புக்கார பொண்ணு, நான் என்ன சொல்கிறேன்னு கூட அவளுக்கு புரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சா. தியா வேகமாக ஓடி வந்து, அம்மா அம்மா, நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அப்பா உங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ராதா, என்னம்மா என்னாச்சு,
ஏன் இப்படி சொல்கிற? ஆமாம், வெளியில் யார் அப்படின்னு கேட்க, அதுக்கு தியா என்னை பார்த்துட்டு ரொம்ப வேகமாக, அம்மா நான் அந்த அப்பா கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதீங்கன்னு. ஒரு அக்கா வெளியில் வந்து நிற்கிறாங்க, அப்பாவை தான் கேட்குறாங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியாமல் அந்த அக்காவை கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நீங்கள் ஏமாந்துட்டீங்கல்லம்மா, அப்பாவை டைவர்ஸ் பண்ணிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ராதா சிரிச்சுக்கிட்டே, அட வாளு, யார் வீட்டுக்கு வந்தாலும் அப்பா ஏமாத்திட்டான்னு நீ கத்த ஆரம்பிச்சிடுவியா? பார்க்குறவங்க என்னடி நினைப்பாங்க? அன்னைக்கு ஹோட்டலில் தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்த இவ்வளோ பெருசாக கொண்டு வரியம்மா, நீ அதை மறக்கவே மாட்டியா? படிப்பை தவிர எல்லாம் உன் மூளையில் இருக்குது ஒன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிற்கிற அவங்க பக்கத்தில் போனான். அப்போ தான் தோட்டத்தில் மொட்டா நின்ன பூக்கள் எல்லாம் விரிஞ்சிட்டு இருக்கதை பார்த்த ராதா ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. அதுக்கப்புறமா பொம்மையை கண்ணெடுக்காம அப்படியே பார்த்தா. ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருந்தா. பொம்மி மாநிறம், முத்து போல பற்கள், பார்க்க வரிசையாக அழகாக இருந்தது. அவளுக்கு ரொம்ப நீண்ட முடி இருந்தது, அது அழகாக பின்னி போட்டு மல்லிப்பூ வச்சிருந்தா. அதுக்கு மேலே ஒரு அழகான குட்டி ரோஜா பூவையும் வச்சிருந்தா. அவள் காதில் ஜிமிக்கி கம்மல் ஆடிக்கிட்டு இருக்க, அவள் கையில் இருந்த வளையல்கள் பேச ஆரம்பிச்சுது. அவள் காலில் போட்டிருந்த அந்த அழகான மணி கொலுசு இசை ஒலிக்க, அவள் ஒரு பிங்க் கலர் டாப் வித் கிரே கலர் லெகின்ஸ் போட்டிருந்தா. அந்த ட்ரெஸ்ஸு என்னமோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் அது அவளை இன்னுமே அழகாக காமிச்சுது. கழுத்தில் ஒரு ரொம்ப சின்ன செயின் போட்டிருந்தா. அந்த செயினோட லாக்கெட்டில் ஒரு புறா இருந்தது. அதை ராதா கண்ணு வைக்காமல் அவளை பார்த்துட்டு இருக்க, அவள் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பொம்மை மாதிரி இருந்தா. அவளோட அழகில் ராதா மயங்கி போய் நின்னா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாகுபலி படத்தில் சொல்கிற மாதிரி அழகே பொறாமைப்படும் பேரழகி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராதாவுக்கு தோணுச்சு. மறுபுறம் ஆண் தேவதை லோகம், அங்கே தான் ராஜாவாக இருக்கிறாரு புயல் ஆண் தேவதை. அவர் மந்திர நதி மூலியமா தேவதை லோகம் மற்றும் பூலோகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதாவது தேவதை லோகத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தார். பொம்மி பூலோகத்துக்கு போனதை பார்த்து கோபம் அடைஞ்ச ராஜா, என்ன கேட்காம அவள் எப்படி இப்படி ஒரு டிசிஷனை எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோபமாக ராணி தேவதையை பார்க்கறதுக்காக போனார். தேவதை லோகத்தோட காவலாளி கிட்ட, நான் ராஜா வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், எனக்கு உடனடியாக ராணி தேவதையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்களும் தகவல் சொல்ல ராணி தேவதை வர சொன்னதாக சொன்னாங்க. ஆண் தேவதை ராஜா ரொம்பவே கோபமாக அவங்க கிட்ட போய் பேசலான்னு போனாங்க. ஆனால் அந்த ராணி தேவதையோட அழகை பார்த்து அவரால் கோபப்பட முடியல. அப்படியே அமைதியாக அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. மீண்டும் சந்திப்போம்.